மாவட்ட பகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விமானம் மூலமாக இன்று மதுரை வருகை புரிந்தார். மதுரை வருகை புரிந்த நிலையில் அவர் இன்று மதுரையிலிருந்து அந்த விமான நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தங்குவதற்காக புறப்பட்டு வந்தார். அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதி அருகே ட்ரோன் பறந்ததால் போலீசார் பதற்றமடைந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் தேசிய பாதுகாப்பு படை, அதாவது அவருக்கு என்ன உள்ள தேசிய பாதுகாப்பு படை போலீசாரும் ட்ரோனை கண்டு அதிர்ச்சி அடைந்து ட்ரோன் பறக்கும் திசையை நோக்கி ஓடி சென்றனர். அதற்குள் அந்த ட்ரோனை கீழே இறக்கிவிட்டார்கள். இருந்த போதிலும் கூட அவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் வருகையை முன்னிட்டு மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதே போல அவர் தங்கும் விடுதியிலும் 5 அடுக்கு பாதுகாப்பு போலீசார் போடப்பட்டிருந்தார்கள். அதே போல அவர் நாளை மாலை 4 மணிக்கு அந்த தேர்தல் ஆலோசனை கூட்டம், அதாவது பகுதி நிர்வாகிகள் மற்றும் அணி சார்பணி உடைய நிர்வாகிகளுடைய தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மைதானத்திலையும் போலீஸ் மோப்பனாய் மற்றும் அதாவது வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் அங்கு பல்வேறு விதமாக சோதனைகளை நடத்திய பின்பு அங்கு அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக அங்கு சோதனை முழுவதுமாக நடத்தியிருந்தார்கள். அதே போலதான் அவர் தங்கும் விடுதியிலும் 5 அடுக்கு பாதுகாப்பாக, அதாவது 100க்கும் மேற்பட்ட போலீசார் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது அவர் தங்கியிருக்க விடுதி அருகே ட்ரோன் பறந்து வந்ததால் அதாவது தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த போலீசார் அவருக்கு பிரத்யேகமாக உள்ள அந்த பாதுகாப்பு போலீசாரும் விரைந்து சென்று அந்த ட்ரோன் பறக்கும் திசையை நோக்கி ஓடி சென்றனர். அதற்குள்ளாக அந்த ட்ரோனை கீழே இறக்கப்பட்டதால் அந்த ட்ரோன் பறக்க விட்டதற்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து செல்லும் வரை, அதாவது இன்றும் நாளையும் ட்ரோன் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ட்ரோன் பறந்ததால் அந்த விசாரணை நடத்துவதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது அது சம்பந்தமாக போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.